கன்ஃபியூசிங்காக ஃபீல் பண்ணாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டெத் வெல்லாம் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இது வந்து ஹவுஸ் மாதிரி போயிருப்பீங்க, டிஸ்னி வேர்ல்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டார் ரைட்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து வில் பி ஸ்டிக்கிங் டு த வால். ஹை ஸ்பீடில் ஸ்பின் பண்ணும்போது we will stick to the wall. We will not, the floor below this thing, right? The floor will be removed. Floor illati kuda நம்ம வந்து will be sticking to the wall. நம்ம கீழே விழ மாட்டோம். So that means there is a minimum speed, and the minimum speed la rotate ஆகும்போது தான் வந்து we will be sticking to the wall. Similarly இங்க பாத்தீங்கன்னா வந்து when the bikers are going at certain speed, ஒரு minimum speed இருக்கு. அந்த minimum speedல போகும்போது தான் அவங்களால வந்து இந்த இது மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மினிமம் ஸ்பீடு இல்லை அப்படின்னாக்கா they will not be able to maintain this. They can even fall down. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கு. மீனிங் கான்செப்ட் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா mv²/r அவ்வளோதான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். So we'll see different applications, and then உங்களுக்கு எப்படி டவுட்ஸ் வருது, என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ரெண்டு இருக்கு. ஓகேவா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னது? ஸோ வெலாசிட்டி வில் பி the speed will be same. வெலாசிட்டி வந்து எவ்ரி பாயிண்ட்ல வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம். ஸ்பீடே வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுப்போம், அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேவா? நோ டவுட் இன் தட். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் இஸ் வாட் வி கால்ட் as centripetal force. And acceleration, right, divide by mass, it will give me the centripetal acceleration. நம்ம டெரிவேஷன்லாம் இப்போ எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கேட்க போகிறது இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ பட் இது கோ த்ரூ பண்ணுங்க. இதில் ஏதாவது புரியல அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ S is equal to r தீட்டான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க செக்டர் ஃபார்முலான்னு சொல்லி. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன், டிஸ்டர்பன்ஸ். So sector formula இருந்து we derive V is equal to r omega. Okay, so S is equal to r theta தெரிஞ்சிருக்கணும். Theta should be in radians. அதே மாதிரி V is equal to r omega. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா A is equal to r alpha அப்படின்னு கிடைக்கும். So just a sec. Okay, so A is equal to r alpha. So that is also an important formula. What is alpha? Anybody? இங்கே கொடுத்துருக்கேன், angular acceleration. So mv²/r, V is equal to r omega. So r squared omega squared, r cancel ஆயிடும், mr omega squared. ஓகேவா? So சில டைம் as I told you, சில டைம் என்ன ஆகும்னாக்கா in addition to the centripetal force there will be something called tangential force. இது வந்து centripetal acceleration, இது வந்து tangential acceleration. அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து இங்கே இருக்கும். ஏன்னா இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், அப்போ we have to do vector addition. அப்போ இது ரெண்டுமே 90 டிகிரிஸில் இருக்கும், அதனால AC² + AT². இது எப்போ வரும் அப்படின்னாக்கா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மட்டும் வரும். மோஸ்ட்லி ரொம்ப நான் யூனிஃபார்மில் அவ்வளோவா கொஷின்ஸ் கேட்கறது இல்லை, பட்
கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. as you come across some problems, இது வந்து you can go through it. அப்போ ஒரே ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதில் ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? P is equal to R omega பேசிக் ஃபார்முலாஸ்லாம் தரவா? ஸ்வத்திகா ஃபாலோ பண்ணுறீங்களா? எஸ் சார். ஓகே. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா mv ஸ்கொயர் பை ஆர் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், ஓகேவா? பட் ஆனால் என்னோட சஜஷன் வந்து வெறுமன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் சொல்லாதீங்க. அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லணும், ஆர் டிமாண்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்பீடில் இந்த ரேடியஸில் ஒரு பார்ட்டிக்கிள் வந்து சர்க்கிளில் போகணும் அப்படின்னா இவ்வளோ ஃபோர்ஸு தேவை. எவ்வளோ ஃபோர்ஸு? mv ஸ்கொயர் பை ஆர். அது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பால் டைட் டு அ ஸ்ட்ரிங் அப்படின்னாக்கா பால் டைட் டு அ ஸ்ட்ரிங் அப்படின்னா the tension in the string இல்லையா? நம்ம வந்து பாலை பிடிச்சி இழுக்கிறோம் டுவர்ட்ஸ் த சென்டர். அந்த டென்ஷன் தான் வந்து இட் இஸ் கிவிங் யூ த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எலக்ட்ரான் கோயிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அப்போ யார் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் த எலக்ட்ரான். அதுதான் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கோம், KQ1 Q2 by R squared. ஓகேவா? that should be giving the mv squared by R. இங்கே tension should be giving the mv squared by R. Moon going around the earth. அப்போ frictional force, the gravitational force should be equated to the centripetal force. அதில் இருந்தால் நமக்கு வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்ற ஃபார்முலா வருது, √gm/r வருது. சொல்ல வருது என்னன்னு புரியுதா? mv ஸ்கொயர்ட் பை ஆர் சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வில் பி ப்ரொவைடிங் தட் வேல்யூ, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நாட் அ ரியல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒன்று கிடையாது. இங்கே ரோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த car tires on the road will provide the centripetal force. இங்கே வந்து டென்ஷன், இங்கே வந்து கிராவிடேஷன், இங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலர்லாம் நம்ம டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து we will try to make a small tilt. அந்த tilt தான் வந்து நம்ம we are actually doing some force, putting some reaction force towards the center. அதுதான் வந்து r sin theta தான் வந்து mv squared by r ப்ரொவைட் பண்ணுது. பிளேனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜென்ரலி நம்ம ஃப்ளை பண்ணும்போது when we are flying at a particular height, right, lift force is equal to the weight. Weight is your mg, L is your lift. பட் ஆனால் நம்ம டேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த என்டையர் ஃப்ளைட்டே வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணணும். டில்ட் பண்ணலை அப்படின்னா we cannot make a turn. Just like your cycle. ஸோ சைக்கிள்லேயும் நம்ம டில்ட் பண்ணால் தான் டேர்ன் பண்ண முடியும், டூ வீலர்லையும் டில்ட் பண்ணால் தான் டேர்ன் பண்ண முடியும், ஓகேவா? அப்போது அந்த எல் வந்து instead of going straight it will be acting this way, and the L will become, if this is theta, this is L cos theta and this is L sin theta. Appo who is acting towards the center abdin kettaka, it will be L sin theta, and that should be equated to mv squared by r. Inga pathina L cos theta should be equal to w weight. Adu vechu sin theta by cos theta will get v squared by tan theta is equal to v squared by rg. இது வரைக்கும் எந்த டவுட் இருக்கா? சொல்ல வர கான்செப்ட் புரியுதா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர்ட் பை ஆர் இஸ் நாட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். யூ ஷுட் சே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு. அது வேற வேற அப்ளிகேஷனில் வேற வேற ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது நம்ம ஆல்ரெடி வந்து 12th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம், ஓகேவா? 12th ஆல்ரெடி
முடிச்சவங்க 11th நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்ளி யூ டோன்ட் நோ திஸ். 12th படிச்சிருக்கீங்கன்னா தென் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த லாரன்ஸ் ஃபோர்ஸ் when a charged particle is coming into a magnetic field. அப்போ என்ன ஆகும்? it will take a circular path. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு QV cross B which is acting towards the center. அப்போ QVB is equal to mv squared by r. ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இது வந்து கோனிக்கல் பெண்டுலம். அதாவது நம்ம ஜென்ரல் பெண்டுலம் வந்து இட் வில் பி ஆசிலேட்டிங். இது வந்து ஆசிலேட் ஆகாது, இட் வில் கோ அரவுண்ட் அ சர்க்கிள். ஸோ அப்போ ஒரு கோன் மாதிரி தெரியும். ஸோ அதனால இதுக்கு பேர் கோனிக்கல் பெண்டுலம். அதே கான்செப்ட் தான் டென்ஷன். இங்கே எல் மாதிரி தான் டென்ஷன் டி இப்படி இருக்கு. ஸோ டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா. ஸோ ஈக்குவேட்டட் டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ நீங்கள் கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னா என்னென்ன தெரியாமல் கொஷின் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அப்போ கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓஹோ இது டென்ஷனு, இது டி காஸ் தீட்டா, இது டி சைன் தீட்டா. அப்போ யூ கேன் டூ திஸ் ப்ராப்ளம் வெரி ஈஸிலி. ஸோ ஐ ஹவ் கலெக்டட் ஆல் திஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? இன்னும் நீங்கள் ஹேண்ட்புக்கில் போய் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இதுக்கு மேலே கொஷின்ஸ் இருக்குமா அப்படின்னா இதுக்கு மேலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து 20 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அங்கே 21st இன்னொரு அப்ளிகேஷன் கேட்பாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கார் டேக்கிங் அ லெவல் டேர்ன் இன் அ லெவல் ரோடு, சர்க்குலர் ரோடு இல்லை லெவல் ரோடுன்னு சொல்லுவாங்க. லெவல் ரோடுனா பேங்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர். அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ரிக்ஷன் தான் வந்து நமக்கு வந்து இட்ஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நல்லா கவனிங்க. சப்போஸ் லெவல் ரோடு அப்படின்னா பேங்கிங்கே இல்லைன்னு அர்த்தம். அது என்ன சார் பேங்கிங் அப்படின்னா? நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது சர்க்குலர் ட்ராக், அதாவது ரேஸ் ட்ராக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்காது, கொஞ்சம் இப்படி இதுவாக இருக்கும். அப்போ கார் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா சர்க்குலர் ட்ராக்லாம்? ஸோ ஆல்மோஸ்ட் சில ட்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஹாரிசாண்டலாக இப்படி இப்போ நான் அந்த பைக் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஹாரிசாண்டலாக வந்து ஃபுல்லி வெர்டிக்கலாக இப்படி சுற்றிட்டு இருக்கும். காரே வந்து பிரிட்டி மச் இப்படி போகும். அந்த அளவுக்கு வந்து பேங்கிங் கொடுத்துருப்பாங்க, ஆல்மோஸ்ட் லைக் திஸ். ஓகேவா? லெவல் ரோடு அப்படின்னா அந்த பேங்கிங் இல்லாமல். அப்போது நம்ம ஜென்ரல் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் ரோடு தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரேடியஸ். அப்போ அந்த பெரிய ரேடியஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து பேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு சார் பேங்கிங் கொடுக்கணும் அப்படின்னா we can discuss about that. But before that let us talk about the level road. ஸோ இதுக்கு பேர் லெவல் ரோடு. ஸோ லெவல் ரோடில் நம்ம வந்து ஸ்பீடு குறைக்காமல் போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? எனிபடி? ஸ்கிட் ஆகும். ஸ்கிட் ஆகும். ஸ்கிட்டிங்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ராக்ல இல்லாமல் கார் வந்து வெளியே போயிடும். அப்போ வெளியே போயிடும் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல போய் முட்டும். அப்போது இட் கேன் காஸ் அன் ஆக்சிடென்ட். ஸோ when you are going at say ஈவன் ஒரு 30-40 km/h போனீங்கன்னா கூட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்பீடை குறைக்கிறோம். அப்போ ஸ்பீடை குறைக்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு படித்தோம். சிஎஃப்னு சொல்லலாம், இல்லை எஃப் சென்ட்ரிபிட்டல்னு சொல்லலாம். வி ஆனால் இங்கே மேலே இருக்குது. அப்போது வி இன்க்ரீஸ் பண்ணால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அப்புறம் ஏன் நம்ம ஸ்பீடை குறைக்கணும்னு சொல்கிறோம்? எனிபடி? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு mv ஸ்கொயர் பை ஆர். அப்போ வி ஜாஸ்தி பண்ணோம்னாக்கா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஜாஸ்தி தானே ஆகும். அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்பீடு குறைக்கிறோம்?
அதுக்கு தெரியலையா? இதுதான் நான் சொல்றது. நம்ம வந்து அடிக்கடி நம்ம கான்செப்ட் என்னன்னு தெரியாம நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். அதனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் கஷ்டமா இருக்கு. இப்போதான் சொன்னேன், இதை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடாது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் demanded or required. demanded or required. அப்போ என்ன அர்த்தம்னாக்க, நம்ம ஹை ஸ்பீடில் போனோம்னாக்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு அதிகமாக இருக்கும். அதே நான் ஸ்பீடு கம்மி பண்ணேன் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் வந்து டயர்ஸ்க்கும், அகெயின் we are looking at the top view, மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போது டயர்ஸ் வந்து 4 இடத்துல எப்படி இருக்கு, மேலே இருந்து பார்த்தோம்னாக்கா 4 வீல்ஸ் எப்படி இருக்கு. அப்போது அந்த டயர்ஸ்லாம் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூலமாக வந்து இட் இஸ் கிவிங் சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அண்ட் தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வாட் இஸ் மேக்கிங் த கார் டு டர்ன். இந்த இடத்துல நிறையா ஆயில் ஸ்பில் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் ஸ்பில்லு, தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும், ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன்னா கார் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடும், ஓகேவா? அப்போ மழை காலத்துலாம் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரோடுக்கும் டயர்ஸ்க்கும் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணக்கூடாது, ஸ்பீடை கம்மி பண்ணணும், ஓகேவா? ஸ்பீடு நல்லா குறைக்கணும். யூஸ்வலாக வந்து ட்ரை ரோடில் வந்து ஒரு 50 km/h போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஈவன் ஒரு 20-25 கூட போக முடியாது. ஸ்பீடு வந்து நல்லா கம்மி பண்ணணும், ஓகேவா? ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம வந்து இதில் டிவியில் அடிக்கடி நியூஸில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ நம்ம வந்து நம்ம கார் டிரைவ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம கூட பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் சரி, ஸோ we have to inform properly that நல்லா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ F friction is what is providing the centripetal force, ஓகேவா? இப்போ F friction is what is providing the centripetal force. அப்போ F centripetal force required. ஓகேவா? இப்போ மியூ இன்டூ என்னன்னு படிச்சிருக்கோம் ஃப்ரிக்ஷன். இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம வந்து கார் வந்து இது வந்து டாப் வியூ, சைடு வியூவில் பார்த்தேன் அப்படின்னாக்கா கார் வந்து இப்படி இருக்கும். ஸோ எம்ஜி இப்படி ஆக்ட் பண்ணும், நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் என் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி. அப்போது மியூ இஸ் ஈக்குவல், என் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி. That can be equated to mv squared by r. இப்போ mm கேன்சல் ஆகிடும், மாஸ் ஆஃப் த கார். அப்போது என்ன ஸ்பீடில் நான் கேர்ஃபுல்லாக போகலாம் அப்படின்னா இதுதான் வந்து கைடிங் அண்டர்லைங் பிரின்சிபல். அப்போ அடிக்கடி நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த சேஃப் ஸ்பீட் டு டேக் அ டர்ன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ v squared is equal to mu r g. இப்போ v is equal to square root of mu r g, ஓகேவா? அப்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கணும், ரேடியஸ் பெருசாக இருக்கணும், கிராவிட்டி அதிகமாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம எர்த்தில் தான் இருக்கோம், ஸோ கிராவிட்டி வந்து அதிகம் பண்ண முடியாது, ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். மியூ வந்து ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோட். அப்போ மியூவும் கான்ஸ்டன்ட். இப்போ ரேடியஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் த ரோடு வந்து கார்பரேஷனில் லே பண்ணிடுறாங்க இல்லையா, ரோடு வந்து போட்டுடுறாங்க கவர்மெண்ட். அப்போது ரேடியஸும் ஃபிக்ஸ்டு, ஓகேவா? அப்போ ரேடியஸையும் நம்ம மாற்ற முடியாது, நம்ம காரில் உட்காந்துட்டு ரேடியஸை மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சேஃபாக வீடு போய் சேரணும் அப்படின்னா வெலாசிட்டி ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது. அப்போது ஸ்பீடு மட்டும்தான் நம்ம குறைச்சி கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணணும். புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? No sir. ஓகே. மாரிமுத்து, செந்தமிழ் செல்வன், டவுட் இருக்கா? புரிஞ்சதா? நோ சார், புரிஞ்சது சார். ஓகே.
ஸோ திருப்ப சொல்கிறேன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர்னு சொல்லக்கூடாது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் required is equal to mv squared by r னு சொல்லணும். அது நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். இது ஏன் சார் ஆர் ரேடியஸ் கீழே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியஸ் வந்து பெருசாக இருந்தால் ஈஸியாக டர்ன் பண்ணலாமா, ரேடியஸ் சின்னதாக இருந்தால் ஈஸியாக டர்ன் பண்ணலாமா? ஆர்ல எனிபடி? I'll give you a simple example. நம்ம அடிக்கடி வந்து யூட்டர்ன் அடிப்போம். யூட்டர்ன் அடிக்கும்போது இதுதான் வந்து இது ஒரு செக்ஷன் ஆஃப் த ரோடு, இது வந்து அதர் ஹாஃப். இப்போ யூட்டர்ன் அடிக்கும்போது இப்படி அடிக்கிறது ஈஸியா இல்லை இப்படி அடிக்கிறது ஈஸியா? 1 or 2? பார்த்ததே இல்லையா யாரும்? இங்கே யூட்டர்னே அடிக்கிறது இல்லையா டூ வீலரில், சைக்கிளில்? 1 சார். 1ஆ? இங்கே அடுத்த தடவை எடுத்து பாருங்க. இது வந்து ரோடை ஒட்டி தான் நம்ம எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், பட் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் ரேடியஸ் பெருசாக இருந்ததுனாக்கா டர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி வருவாங்க காரை ட்ரை பண்ணுறவங்க, டூ வீலர்லாம். அப்போ ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ ஆர் வந்து பெருசாக இருந்ததுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் வில் பி லெஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஈஸியாக டர்ன் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லெஸ் ஃபோர்ஸே போதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து லெவல் ரோடு. இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து பேங்கிங் ஆன் த ரோட்ஸ். ஓகேவா? இது வந்து ரேஸ் ட்ராக்ல தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபார் சேஃப் டர்னிங் வி ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தேன் மியூ ஆர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீடை விட இந்த வேல்யூவோட வெலாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சேஃபாக டர்ன் பண்ணுவோம். பேங்கிங் ரோடு நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. எம்ஜி வந்து இட் லேக்ட் டவுன்வர்ட்ஸ். ஓகேவா? ஸோ மேபி ஐ கேன் சிம்பிளிஃபை திஸ் டயக்ராம். இதில் ஃப்ரிக்ஷனும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. சப்போஸ் அங்கே ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னாக்கா நம்ம டேர்ன் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னா ரேசிங் ட்ராக்ஸில் பண்ண முடியும். ஏன்னா பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து அகைன் சைட் வியூ, ஃப்ரண்ட்டில் இல்லை பேக்கில் இருந்து பார்க்குறது. அப்போது எம்ஜி வந்து இப்படி கீழே ஆட் பண்ணும். நார்மல் ரியாக்ஷன் நம்ம ஃப்ளாட்டாக இருக்கும்போது ரோடு வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ கார் வந்து இப்படி இருக்கும். அப்போது எம்ஜி நம்ம என்ன காமிச்சோம்? இப்படி காமிச்சோம். நார்மல் ரியாக்ஷன் இப்படி காமிச்சோம். இப்போ ரோடு இப்படி ஆயிடுச்சு. ஒரு ஆங்கிள் தீட்டாவில் நம்ம ரோடை வந்து டேர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் பேக்கிங். இப்போ வந்து நார்மல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல்னா என்ன? பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், பெர்பெண்டிகுலர் டு த ரோடு. அப்போது இந்த ரோடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இப்படி இருக்காது. அப்போ ஆல்வேஸ் எப்பயுமே வந்து n is equal to mgன்னு எடுக்கக்கூடாது. சில கேசஸில், இந்த மாதிரி கேசஸில் n is equal to mgன்னு வரும். சில கேசஸில் n is equal to mgன்னு வராது. அதனால நம்ம டயக்ராம் பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் n is equal to mgயா இல்லை n is not equal to mgன்றது நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அடிக்கடி நம்ம பண்ணுற மிஸ்டேக் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா.
இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா. இது எப்படி சார் தீட்டா ஆச்சு அப்படின்னா இது வந்து 90 டிகிரி இருக்கும், இது தீட்டா இருக்கும். அப்போ இது வந்து 90 மைனஸ் தீட்டா வரும். இது 90 மைனஸ் தீட்டான்னா இந்த பக்கம் இது வந்து 90 மைனஸ் தீட்டா வரும். இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 டிகிரி, அப்போ இது தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ எப்பயுமே இது தீட்டான்னா டைரெக்டாக இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கிளாஸில் கூட இதை பற்றி பார்த்தோம். இப்போ இது தீட்டானாக்க திஸ் இஸ் லைக் அ ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா? அப்போது இது தீட்டானா இதுவும் தீட்டா. இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு கலரில் ட்ரா பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா என் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? Anybody? This will be n sin theta. Sin theta. Very good. அப்போ நல்லா கவனிங்க, இந்த எண்ணை தான் வந்து நம்ம n sin theta n cos thetaன்னு ரிசால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ். அப்போ திருப்ப எண்ணை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இதுவும் பாருங்க, n sin theta is acting towards the center. அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி n cos theta is equal to mg. ஏன்னா இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து கார் வந்து மேலே பறக்காமல் இருக்கும், இல்லை ரோடுக்குள்ளே போகாமல் இருக்கும். அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் எப்படி சார் டேர்ன் எடுக்குது அப்படின்னா n sin theta acting towards the center. அதனால வந்து that should be equated to centripetal force required. அப்போ என்ன சார் இங்கே வேற ஏதோ இருக்குது, இங்கே வேற ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போது n cos theta is equal to mg, n sin theta is equal to mv squared by r. இதே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், n கேன்சல் ஆகிடும், tan theta is equal to mm கேன்சல் ஆகிடும், v squared by rg. அப்போது ரேசிங் ட்ராக்ஸில் வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாட்டியும் அவங்களால வந்து டேர்ன் பண்ண முடியும். எப்படி டேர்ன் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஹைவேஸ்லலாம் பேங்கிங் இருக்குமா அப்படின்னா சில ஹைவேஸ்லலாம் வந்து பேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஈஸியாக டேர்ன் பண்ணலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக வந்து ஹை ஸ்பீட்லேயே வந்து அப்படியே நம்ம ஒரு 80 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதுலேயே நம்ம ஈஸியாக வந்து டேர்ன் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், அந்த பேங்கிங் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ஸ்பீடு வந்து கம்மி பண்ணணும். சார் இது ஃப்ரிக்ஷன் வச்சு எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, பண்ணி பார்த்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். சிம்பிள் சால்விங் தான் இது. ஓகேவா? ஸோ μs இன்ட்டு சப்போஸ் ஃப்ரிக்ஷன் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, ஃப்ரிக்ஷனே இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி பண்ணால் போதும், இவ்வளோதான். ஓகேவா? பட் ஃப்ரிக்ஷனும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா maybe I will draw it in a different color. ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் போட்டாக்கா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அப்போது டயர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அலாங் த ரோடு தான் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கிறதா அசியூம் பண்ணணும். எஃப்எஸ்ன்னு எடுத்துக்கணும். என்ன சார் எஃப்எஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அப்போது இது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் வந்து ஆக்டிங் லைக் திஸ். இது வந்து தீட்டா, நல்லா கவனிங்க. இது 90 மைனஸ் தீட்டா, இது வந்து தீட்டா. ஸோ
fs 90 minus theta. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொன்னோம், 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னோம். அப்போது இந்த எஃப்எஸ் நான் ரிசால்வ் பண்ணணும் ஹியர் அண்ட் ஹியர் அப்படின்னாக்கா, let me try to draw it in a different color again. ஏன்னா எடுத்தோன்னே இது எல்லாத்தையும் கொடுத்தா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லி தான் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். இது வந்து என்ன பண்ணலாம், எஃப்எஸ் cos 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். எப்படி சார் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள். அப்போது we are trying to resolve this இப்படி கீழே. அதே மாதிரி இங்கே இன்னொரு காம்பனண்ட் எஃப்எஸ் sin this angle. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 90 மைனஸ் தீட்டா. அப்போ this will be fs sin 90 மைனஸ் தீட்டா. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா cos 90 மைனஸ் தீட்டா will become sin theta. அதே மாதிரி sin 90 மைனஸ் தீட்டா it will become cos theta. அப்போது this will become, அப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் திருப்ப எழுதினேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, எம்ஜியும் கீழே ஆக்ட் பண்ணுது, இதுவும் கீழே ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி n sin தீட்டாவும் இப்படி ஆக்ட் பண்ணுது, fs sin 90 மைனஸ் தீட்டாவும் இட்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா, ரோடு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் ரேசிங் ட்ராக். அப்போது ரேடியஸ் வந்து சம்வேர் இங்கேருந்து இங்கே இருக்குது. அப்போது இட்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். யாருக்கா ஏதாவது கன்ஃபியூஷன் வருதா? கன்ஃபியூஷன் வந்தால் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த கன்ஃபியூஷன் இல்லையா இது வரைக்கும்? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஐ எம் கோயிங் வெரி ஸ்லோலி. அப்போ நான் இந்த டயக்ராம் நான் திருப்ப வரைஞ்சேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எம்ஜி எஃப்எஸ் சைன் தீட்டா, ஏன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா பிகம்ஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி என் சைன் தீட்டா ஆல்ரெடி நம்ம இங்கே we discussed it. இங்கே fs sin 90 minus theta becomes cos theta. அப்போ இப்போ வந்து திருப்ப ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா n mg plus fs sin theta is equal to n cos theta. fs என்ன ஆகும், mu into n ஆகிடும், ஏன்னா frictional force. அதே மாதிரி n sin theta plus fs cos theta will become this acting towards the center. அதனால that will provide you the centripetal force. அப்போ இதில் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த நார்மல் ரியாக்ஷனும் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் பண்ணுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கொஞ்சம் காம்பனண்ட் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் பண்ணுது. அப்போது போத் ஆர் கெட்டிங் ஹெல்பிங் யூ டு மேக் த டர்ன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது ரெண்டையும் வந்து சால்வ் பண்ணணும். என்னன் வி மேக்ஸ் என்னன் வி வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா, எனக்கு இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடிக்கடி வரும். ஸோ மியூஎஸ் ப்ளஸ் டான் தீட்டா 1 மைனஸ் மியூஎஸ் டான் தீட்டா. இந்த மியூஎஸ் என்னன்னாக்கா நீங்கள் ஃப்ரிக்ஷன் சாப்டரில் படிச்சிருக்கணும். ஸோ மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் பீட்டா இல்லை டேன் ஆல்ஃபா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்து நம்ம எம்ஜி இப்படி ஆக்ட் பண்ணோம், நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் பண்ணோம். சப்போஸ் நான் வந்து ஒரு புஷ் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், இது புஷ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். நம்ம எந்த பக்கம் புஷ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ தேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். ஸோ மியூஎஸ் என்னன்னு வரும். ஓகேவா,
இது வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரில் இதோட டயக்ராம் இருக்கும். Let me double check that. உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறபடியே அதே ஆரோ கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எஃப் புஷ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். ஹேண்ட் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 39 இருக்கு. ஸோ இது வந்து Fs is equal to mu into n. இப்போ நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்கு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இப்படி இருக்கு. ஏன்னா ஐ சேஞ்ச் த டைரக்ஷன் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ Fs வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நான் இங்கே காமிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து தீட்டா. பட் இங்கேயும் தீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இது வந்து ஆல்ஃபான்னு வேறு ஏதாவது லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? இந்த ஃபோர்ஸ். இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? திஸ் இஸ் சேம் as திஸ் ஒன். அப்போ Fs டிவைடட் பை அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? நார்மல் ரியாக்ஷன் n. இப்போ Fs நம்ம என்ன சொன்னோம்? மியூ இன்டு என்னன்னு சொன்னோம். டிவைடட் பை இது வந்து n. அப்போ n கேன்சல் ஆச்சுனாக்கா மியூ. இப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இது வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்குது. ஸோ கரெக்டாக போய் படிங்க. ஓகேவா? இது ஏன் சார் இப்போ இதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ மியூஎஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as tan ஆல்ஃபா ஆங்கிள் ஃப்ரிக்ஷன் வச்சு. அப்போது நான் இது வந்து இன்னொரு விதமாக கூட எழுதலாம். GR tan ஆல்ஃபா ப்ளஸ் tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan theta. மேத்ஸில் ஏதாவது ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? tan A plus tan B divided by 1 minus tan A tan B. What is that equal to? Anybody? எனக்கு மறந்துருச்சு. tan A plus B A minus B. யாருக்கும் ஞாபகம் இல்லையா? நானே பரவாயில்ல போல இருக்கு. யாருக்கும் ஞாபகம் இல்லையா? tan A plus B சார். வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸ்பீக்கர் கம்மியாக இருக்கா? tan A plus B. எஸ் சார். ஓகே. ஓகே, வெரி குட். அப்போ என்ன ஆகும்? இது வந்து tan ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ டபுள் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ திங்க் A ப்ளஸ் பி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாக்க A ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிட்டாக்க ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஓகேவா? உட்காந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸி. ஓகேவா? கிளாஸில் உட்காந்து நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து முடியாது. ஓகேவா? கொஞ்சம் வந்து நீங்கள் பேப்பர் பேனா பென்சில் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வந்து ஃபிசிக்ஸ் வரும், இல்லாட்டி கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ கிளாஸில் பார்க்கும்போது என்னவோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும். பட் நீங்களே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் முதல்ல எடுத்தேன். வித் ஃப்ரிக்ஷன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸாமில் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஃபைனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஏதாவது கொஷின் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா பிஃபோர் ஐ கோ டு த நெக்ஸ்ட் டாபிக்? நோ சார். உங்கள் வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்குது, யாரோ பேசுகிறீங்க, ரொம்ப கம்மியாக கேட்குது. மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நோ டவுட் சார். ஸ்பீக்கர் வால்யூம் ஃபுல்லாக இருக்கு, நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஓகே, இதெல்லாம் வந்து as I told you, இதெல்லாம் வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ரோட்டர் ரைட்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா you could have experience, you might have experienced this. இது நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். ஓகேவா, வீட்டில் வந்து ஒரு பக்கெட்டில் இல்லை ஒரு சின்ன கிச்சனில் போய் ஒரு சின்ன பக்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு தூக்கு மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சோண்டு தண்ணி, ஹாஃப் தண்ணி இருந்தால் போதும். அண்ட் அந்த ஹேண்டில்லேருந்து ஒரு சின்ன ரோப்பு இல்லை த்ரெட்டு கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் ஸ்பின்னிங் இட், ரைட், யூ வில் see that slowly கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து தண்ணியை வந்து கீழே கொட்டாது. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஓகேவா, அது எப்படி அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிளனேஷனாக யூஸ் பண்ணுறோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ சர்க்குலர் மோஷன் எங்கே இருந்தாலும் சரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வெர்டிக்கல் மோஷனாக இருந்தாலும் சரி, சர்க்குலர் ஹாரிசாண்டல் மோஷனாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரான் கோயிங் அரவுண்ட் நியூக்ளியஸாக இருந்தாலும் சரி, இல்லை பால் கோயிங் அரவுண்ட் ஸ்ட்ரிங், யூஸிங் அ ஸ்ட்ரிங், பால் கோயிங் அரவுண்ட் சர்க்கிள் இருந்தாலும் சரி, இல்லை மூன் கோயிங் அரவுண்ட் எர்த் இருந்தாலும் சரி, எர்த் பிளானட்ஸ் கோயிங் அரவுண்ட் த சன், இல்லை கேலக்சிஸ் கோயிங் அரவுண்ட் அ கேலக்டிக் சென்டர், எந்த சுச்சுவேஷன்லாம் சரி சர்க்குலர் மோஷன் அப்படின்னாலே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்காது. 12th நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சர்க்குலர் மோஷன் இருந்தாக்க கண்டிப்பாக mv²/r வரும். ஓகேவா, ஸோ எங்கெல்லாம் நம்ம சர்க்குலர் மோஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வரும். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, சரி, எப்படி சார் இப்படி மேலே போகுது ஆனால் கீழே விழலை அப்படின்னா சேம் கான்செப்ட் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, தண்ணி கீழே விழாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஒவ்வொரு இதுவாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஓவரால் ஐடியா. ஓகேவா, ஸோ ஓவரால் ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹேண்ட் புக் உங்கள் கையில் இருக்குது, உட்காந்து படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகேவா, இப்போ ஒரு பால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்பின் பண்ணலாம். அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து இட் வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர், எம்ஜியும் இட் வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். அதே லோவர் மோஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர், upward this way. ஆனால் mg is always acting towards the downwards. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதும்போது t plus mg is equal to mv²/r அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, ஸோ இது வேணால் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ஏன்னா அடிக்கடி நம்ம வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் நம்ம அடிக்கடி வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ மேபி ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ், கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். காப்பி பண்ணால் ஃபுல் ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆயிடுச்சு. ஸோ இதில் எங்கே ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பேஸ் டு ரைட் இட் ஆல். இட்ஸ் அ ப்ராப்ளம் வித் திஸ் ஆன்லைன் கிளாஸஸ். ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எழுதுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஃபீல். ஸோ நல்லா கவனிங்க, மெக்கானிக்ஸில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னாக்கா F1 ஆக்ட் பண்ணுது, அப்புறம் இங்கே வந்து இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, F2 ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், F1 plus F2 is equal to that will give me the acceleration, mass into acceleration அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லீனியர் மோஷனுக்கு இப்படி சொல்லுவோம். இது வந்து ரொட்டேஷன் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்லேயும் வந்து மெக்கானிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் மெக்கானிக்ஸ் இஸ் சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணுதோ அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சிக்மான்னு என்னது ஆட் பண்ணணும். அப்போது டி இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ சர்க்குலர் மோஷனில் நம்ம இங்கே எப்படி எடுத்துப்போம், டுவர்ட்ஸ் த ரைட்னா பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், டுவர்ட்ஸ் த லெஃப்ட்னாக்க நெகட்டிவ்னு எடுத்துப்போம். அப்போது இது வந்து சப்போஸ் இஃப் ஐ ஹேட் இந்த பக்கம் ஒரு F3 இருந்ததுன்னா -F3ன்னு எழுதியிருப்பேங்க. ஓகேவா, இல்லை எழுதணும். ஆனால் சர்க்குலர் மோஷனில் ரைட்டு லெஃப்ட்ன்ற கான்செப்ட் கிடையாது. டுவர்ட்ஸ் த சென்டர் வந்து பாசிட்டிவ், அவே ஃப்ரம் த சென்டர் நெகட்டிவ். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ என்ன பண்ணணும், +T + mg இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். பட் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் என்னது v²/r. அப்போ என்ன பண்ணணும், ma தான் வந்து mv²/rன்னு வந்துடும், T + mg. இது வர்றது தான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சிம்பிளிஃபிகேஷன், மேத்தமேட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து கவர்னிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கவர்னிங் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லை அண்டர்லைங் பிரின்சிபல்னு சொல்லலாம். இது தெரிஞ்சாதான் மற்றதெல்லாம் பண்ண முடியும். இது தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி எழுதுவோம்னா, டி வந்து டுவர்ட்ஸ் த சென்டர், அப்போ +Tன்னு எழுதணும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் மெக்கானிக்ஸ் இஸ் சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. டுவர்ட்ஸ் த சென்டர் டி பாசிட்டிவ், இது அவே ஃப்ரம் த சென்டர், அப்போ -mg இஸ் ஈக்குவல் டு mv²/r. ஏன்னா ஆக்சிலரேஷன் வந்து v²/r. இது புரிஞ்சதா இருக்கா, புரியாம இருக்கா? பாலா இருக்கட்டும், இல்லை பக்கெட் ஆஃப் வாட்டரா இருக்கட்டும், ஒரு மினிமம் ஸ்பீடு இருந்தால் தான் மேலே போகும். மினிமம் ஸ்பீட் இல்லை அப்படின்னா இட் வில் நாட் மேலே போய் இப்படி கரெக்டாக சர்க்குலர் லூப்பு வராது. அதுக்கு பேர் லூப்பிங் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக ஃபுல் சர்க்கிள் முடிஞ்சு இப்படி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லூப்பிங் த லூப். ஓகேவா, போகாமல் அப்படியே தொடக்கணும் இப்படி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால் டஸ் நாட் லூப் த லூப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இந்த லிமிட்டிங் கேஸ், அதாவது இதில் டென்ஷன் இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷனே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா வந்து இட் வில் ஆல்மோஸ்ட் ஃபால் டவுன். அப்போ 0 இது வந்து 0 + mg is equal to mvh/r². vhனா ஹையஸ்ட் பாயிண்ட், lனா லோவஸ்ட் பாயிண்ட். இப்போ mm கேன்சல் ஆகிடும், vh is equal to √gr. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மினிமம் ஸ்பீடு வந்து √gr. இவ்வளோ மினிமம் ஸ்பீடு இருந்தால் தான் வந்து இட் வில் கோ அரவுண்ட் த சர்க்கிள். இந்த மினிமம் ஸ்பீடை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா, ஸ்பீடு அதிகம் பண்ணிங்கன்னா நல்லா சர்க்கிளில் லூப்பிங் த லூப் நல்லா நடக்கும். ஸ்பீடு கம்மி பண்ண என்ன ஆகும்னாக்கா ஸ்லாக்கண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லாக்கனிங் இல்லை ஸ்லாக்கண்ட் அப்படின்னா வந்து இந்த டென்ஷன் ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் பத்தலை அப்படின்னா டொடக்குன்னு அப்படியே கீழே விழுந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, விச் மீன்ஸ் இட் வில் நாட் லூப் த லூப். இதான் புரியாமல் இருக்கா? ஸோ இங்கே வாங்க. ஸோ இது வந்து ஃபோர்ஸ் மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை எனர்ஜி மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி மெத்தடில் டோட்டல் எனர்ஜி அட் எல் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி அட் ஹெச். ஏன்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா,
அப்போ potential energy plus kinetic energy at L should be equal to potential energy plus kinetic energy at H. ஓகேவா? potential energy at L வந்து இந்த பாயிண்ட் வந்து lowest பாயிண்ட், அதனால potential energy 0ன்னு எடுத்துக்கிறோம். கிரவுண்டு தானே சார் 0ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து எப்பயுமே வந்து ஒரு இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நம்ம எங்கே ரெஃபரன்ஸ் 0 எடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஹைட் எடுத்துக்கணும். அப்போது இந்த ஹைட்டு நீங்கள் எவ்வளோ சார் ஹைட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு 6, இது ஒரு 6. உள்ளே எழுதிட்டேன். ஐ ஷுட் ஹேவ் ரிட்டன் இட் அவுட் சைட். அப்போ இந்த ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2r. அப்போ mgh தான் வந்து 2r. kinetic energy half mvl², velocity at the lowermost point. இது வந்து velocity at the highest point. அப்போ m வந்து எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆகிடும். 1/2 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த 2 போயிடும், இந்த 2 போயிடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 வந்துடும். ஸோ டூ த மேத் யுவர் செல்ஃப். ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் இங்கே லோவஸ்ட் பாயிண்டில் வந்து √5gr ஸ்பீடு இருந்தால் தான் இது மேலே வரைக்கும் போகும், இல்லாட்டி போகாது. அப்போ தான் இந்த மினிமம் ஸ்பீடு இங்கே வந்து இவ்வளோ ஸ்பீடு இருந்தால் தான் இங்கே போகும். ஓகே, ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறாங்க, யாராவது ஆன்சர் பண்ணுங்க. வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் வந்து இஸ் இட் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? சர்க்குலர் மோஷன் நான் யூனிஃபார்ம் சார். ஏன் நான் யூனிஃபார்ம்? பிகாஸ் வெலாசிட்டி ஒவ்வொரு பொசிஷன்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னும் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டாக இந்த இதில் லோவஸ்ட்டாக இருக்கும். கீழே வரும்போது கிராவிட்டி பிடிச்சி இழுக்குது. அப்போ என்ன பண்ணும்? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போது இந்த பக்கம் வந்து ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், இந்த பக்கம் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாகிட்டே வரும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி. அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து √5gr இருந்தால் தான் வந்து இங்கே வந்து √gr வரும், இல்லாட்டி வராது. இட் வில் பி slackened. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தனியாக உட்காந்து படித்து பார்க்கணும். ஓகேவா? படித்து பார்த்துட்டு டவுட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். we can discuss it further. ஓகேவா? பட் இங்கே வந்து நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடியும், ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேசிக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ தேட் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் த சப்ஜெக்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், நம்ம பிளான் அட்டம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்காக பண்ணுறது. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக போய் நீட்டில் ஜேஇயில் உட்காந்து இந்த டெத் வெல் இல்லை குளோப் ஆஃப் டெத் மோட்டர் சைக்கிளிஸ்ட் இஸ் கோயிங் அட் அ பர்டிகுலர் ஸ்பீட் ஆஃப் திஸ் மச் ஸ்பீட், calculate whether he will be able to loop the loop அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க. அப்போது யூ ஷுட் நோ, இது வந்து ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அ வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். அங்கே என்ன பார்த்தோம், இங்கே என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரிங் பார்த்தோம். ஏன்? ஸ்ட்ரிங்கில் தான் வந்து டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் போட்டிருக்கோம், ஏன்னா ஸ்ட்ரிங் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரிங்கு கிடையாது, இட்ஸ் அ நார்மல் ரியாக்ஷன். அது என்ன சார் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னா, நம்ம இப்போ நீங்கள் வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா mg இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், பட் த சேர் இஸ் கிவிங் அ ஃபோர்ஸ் ஆன் யூ. அதுதான் நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போது மோட்டர் சைக்கிள் இங்கே இருக்குன்னா, மோட்டர் பைக் இங்கே இருக்குது அப்படின்னா mg is acting downwards, but normal reaction is acting from the surface of this இந்த வெல்லோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் மோட்டர் சைக்கிளில் ஆக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து நார்மல் ரியாக்ஷன். ஏன்னா அப்போது டாப்பில் இருக்கும்போது எப்படி சார் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ்லேருந்து மோட்டர் சைக்கிளுக்கு ஆக்ட் பண்ணுது. அப்போது இட் இஸ் திஸ் வே.
அப்போ இங்கேருந்து இங்கே ஆக்ட் பண்ணுது. அப்போ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். mg இஸ் ஆல்சோ ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இதுதான் நான் சொன்னேன். இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த டாப் பார்த்தீங்கன்னா n + mg இஸ் ஈக்குவல் டு mv²/r. இங்கே ஏன் சார் -mg? எனிபடி? இங்கே ஏன் +mg போட்டிருக்கோம், இங்கே ஏன் -mg போட்டிருக்கோம்? At lowest point, weight is acting downward. Okay. Anything else? Normal force is acting towards the center, so it is plus. Okay. And the weight is away from the center, so it is minus, sir. Okay, very good. இங்க என்ன சொன்னோம்? Both n and mg are acting towards the center. அதனால இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். கரெக்டா? அவ்வளோதான். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து சேம் கான்செப்ட் தான் அதுக்கப்புறம். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே என்ன பார்த்தோம், மினிமம் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா, மினிமம் ஸ்பீட் வேணும் அப்படின்னா டென்ஷன் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் மினிமம் ஸ்பீட் வேணும்னா n is equal to 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ mg is equal to mv²/r. ஸோ v minimum is equal to √gr. This is the minimum velocity required for the bike to reach the top and loop the loop. As v increases, n will also increase. அப்போ ரேடியஸ் பெருசு ஆக ஆக என்ன ஆகும்னாக்கா மோர் ஸ்பீட் வேணும். ஏன்னா as r increases, v minimum will also increase. Gravity is 9.8 or 10, so that you cannot change. But for a given radius, v minimum is determined by this way. இங்க பாருங்க, cycle in slopes. It can be cycle, it can be a car, it can be a lorry, it can be a bike, it can be anything, right? இங்கே நம்ம அடிக்கடி நம்ம ப்ராப்ளம்ல வரும்போது நம்ம தப்பு பண்றது என்ன அப்படின்னா, இப்படி மேடா இருக்கு இந்த மாதிரி, லைக் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் சொல்லலாம். இது வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் சொல்லலாம். இப்போ கான்வெக்ஸா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஆக்டிங் திஸ் வே, mg இஸ் ஆக்டிங் திஸ் வே. அப்போ நல்லா கவனிங்க, சென்டர் வந்து இங்கே இருக்கு. அப்போ n - mg கிடையாது, mg - n. ஏன்னா mg is acting towards the center, n is acting away from the center. இங்கே பாருங்க, சென்டர் வந்து இங்கே வந்துருச்சு. இது வந்து கான்கேவ் சர்ஃபேஸ். அப்போ சென்டர் வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ n is acting towards the center, mg is acting away from the center. அப்போ இங்கே mg - n போடணும், இங்கே n - mg போடணும். இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சாதான் ஏன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போடுறாங்கன்றது தெரியும். இந்த பேசிக் கான்செப்ட் தெரியலன்னா என்ன சார் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி போடுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஐ வில் லீவ் இட் டு யூ. சேம் கான்செப்ட் தான், sin θ cos θ தெரிஞ்சதுன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அகெயின் மை இன்டென்ஷன் இஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் ஏபிசிடி கற்றுக்கிட்டு, இஃப் ஐ டீச் யூ த ஏபிசிடிஸ் தென் டெஃபினெட்லி யூ கேன் ஸ்டடி த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஏபிசிடி தெரில அப்படின்னா வந்து யூ கேனாட் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ தட் இஸ் மை இன்டென்ஷன். எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ உடனே உட்காந்து இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தேர் வில் பி சம் யூஸ்ஃபுல்னஸ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு தேர் வில் பி சம் யூஸ்ஃபுல்னஸ். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ we can do some simple problems. I have taken these problems from H.C. Verma. ஓகேவா? H.C. Verma புக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். H.C. Verma புக் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக வந்து ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும்தான் H.C. Verma யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பாஸ்ட் பேப்பர் நீட் கொஷின்ஸ் வந்து இட்ஸ் சஃபிஷியன்ட். ஓகேவா?
சீக்கிரமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நத்திங் ராங் இன் இட், பட் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அகெயின் நான் வந்து என்டையர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும். இப்போ நம்ம படித்ததெல்லாம் வந்து இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக சிம்பிள் கான்செப்ட்ஸ். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நீங்கள் தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். A car has to move on a level turn of radius 45 meter. Level turn என்ன அர்த்தம்? பேங்கிங் இருக்கா, பேங்கிங் இல்லையா? Without banking. Without banking, very good. The coefficient of static friction 30 meter per second. என்னங்க? 30 meter per second, sir. Answer 30 மீட்டரா? அதுக்குள்ள போட்டிங்களா? ஓகே, that is very good. So நான் டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களா இல்லை கான்செப்ட் பண்ணீங்களா? direct formula, sir. டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, நம்ம இப்போ தான் பார்த்தோம் F friction should be equated to என்ன பார்த்தோம், mv squared by r இல்லையா? ஸோ F friction வந்து mu into n mu into mg is equal to mv squared by r. ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ v is equal to mu rg square root. இதான யூஸ் பண்ணீங்க? Yes, sir. ஸோ மியூ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க. ஜி உங்களுக்கு 10ன்னு தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்லி 9.8 பதிலாக 10 எடுத்துக்கலாம். என்ன சொன்னீங்க? 30 வந்திருக்கா? V is equal to 30 30, sir. மீட்டர் per second. ஓகே, மியூ வந்து 2 into r வந்து 45, so it will become 90. 90 into 10, 900. So square root of 900 is 300. Yeah, that's correct. A circular track of radius 600 meter is to be designed for cars at an average speed of 180 km per hour. அப்படின்னா என்ன அர்த்தம்? 180 km per hour நம்ம போகிறதா இல்லை ரேஸ் ட்ராக்கா? நம்ம போகிறது ஹைவேஸில் மேக்ஸிமம் we can go up to say 80 km per hour இல்லை 100 km per hour தான் போக முடியும். ஸோ 180 km per hourனா கண்டிப்பாக இது வந்து ரேஸ் ட்ராக் மாதிரி தான் இருக்குது. இப்போ ரேஸ் ட்ராக்னா இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து காருக்கு முன்னாடி உட்காந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃப்ரண்ட்டில் இல்லை பேக்கில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கார் வந்து இப்படி இருக்கும், டயர்ஸ் இப்படி இருக்கும். இங்கே ஃப்ரிக்ஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இல்லாத நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஸோ எம்ஜி வந்து இப்படி ஆட் பண்ணும். நார்மல் ரியாக்ஷன் will be நார்மல் டு த ரோட் சர்ஃபேஸ். நம்ம என்ன பார்த்தோம்? எனிபடி ரிமெம்பர்? இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேற கலர்ல போடுறேன். இப்போ இது தீட்டான்னாக்கா இதுவும் தீட்டா, இது n cos தீட்டா, இது n sin தீட்டா. ஃப்ரிக்ஷன் இல்லை, அதனால ஒரு I don't have to worry about the friction, right? So that means n sin theta should be equated to mv squared by r. N cos theta should be equated to mg. What should be the angle nu kekranga? Appo tan theta. I think we already did this derivation. So tan theta is equal to v squared by rg. So substitute பண்ணி பாருங்க. So you will get the idea. But இது வந்து மீட்டர் per செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? I think I remember 1836 km per hour அப்படின்னா 10 meter per second. கரெக்டா? அப்போ 18 அப்படின்னா 5 meter per second. அப்போ 180 அப்படின்னாக்கா it will be 50 meter per second. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இல்லாட்டி ஒவ்வொரு தடையும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 50 ஸ்கொயர்
divided by radius வந்து 600 meters. 180 தூக்கி அப்படியே போட்டிங்க அப்படின்னா everything will go wrong. ஏன்னா SI யூனிட்ல போடணும். G வந்து 9.8ல 10. இங்க ஒரு 2 0 இருக்கு, இங்க 2 0. So 25 divided by 6 into 10. Any quick calculation? Now then path solunga. Theta 5, so 5 2, so 5 by 12. 5 by 12 out of 0.50, 50 left 4, 0.4. So tan theta, tan 30 வந்து 1 by root 3. 1 by root 3 ஓட வேல்யூ என்ன? 1 by root 3 வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 0.57. tan 45னா 1, ஸோ அதோட கம்மி. ஸோ 0.4 வந்து இதோட கம்மியாக இருக்கணும். அப்போ இட் ஷுட் பி less than 30 degree. என்னன்றது கால்குலேட்டர் இருந்தால் தான் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தீட்டா புக் ஆன்சர் வந்து 22 degrees சம்திங், 22.6 degrees. ஓகேவா? பட் again நம்ம வந்து கெஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது. So without calculator you cannot do it. But I know that 1 by root 3 is 0.557. So it should be less than that value. So you can see that it is less than 30 degree. No doubt, Rika. Can I go to the next one? Yes, sir. Particle of mass m is suspended from a ceiling through a string of length L. Particle moves in a horizontal circle. என்ன அர்த்தம்? இதான் நான் இப்போ கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னு சொன்னேன். சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் சிம்பிள் பெண்டுலம். இதுக்கு பேர் வந்து கோனிக்கல் பெண்டுலம். ஓகேவா? நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன பால் வந்து இது பண்ணிட்டு இப்படி சர்க்குலர் மோஷனில் இது பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணலாம்? இது வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். And it's going around the circle. இது வந்து L ன்னு எடுத்துக்கலாம், length of the string. Tension in the string, the speed of the particle. Again the same concept தான். இது வந்து theta. என்ன பண்ணலாம்? இது வந்து along the string we should take it as tension. அந்த டென்ஷனில் தான் நம்ம வந்து சர்க்குலர் மோஷனில் போக முடியுது. இங்கே வந்து mg ஆக்ட் பண்ணுது. இது எப்படி எழுதலாம்? இது தீட்டானாக்கா இதுவும் தீட்டா. இது டி காஸ் தீட்டான்னு எழுதணும். இது டி சைன் தீட்டான்னு எழுதலாம். இதுக்கப்புறம் சேம் ஸ்டோரி எப்படி நம்ம பண்ணுறது தான். டி சைன் தீட்டா இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர், விச் மீன்ஸ் mv ஸ்கொயர்ட் பை ஆர், the small r. T cos theta is equal to mg. Speed of the particle கேட்டிருக்காங்க, right? Theta கொடுக்கல, which means I have to replace theta with L. எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, R can be replaced with L sin theta, கரெக்டா? இது theta, இது L, இது Rனாக்கா R should be equal to L sin theta. டவுட் இருக்குனாக்கா எழுதியே பார்த்துக்கலாம் நீங்கள். sin theta is equal to opposite by adjacent hypotenuse. அப்போ R is equal to L sin theta.
As usual, already we took some formulas. So if I want t, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, பேசிக் ஃபிசிக்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ யூ கேன் டிவைட் திஸ் அண்ட் திஸ். ஐ வில் கெட் tan theta is equal to v squared by rg. Every time we are getting the same answer இல்லையா? பட் ஆனால் வந்து r can be replaced with L sin theta. பட் ஆரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஐ கேன் லீவ் இட் அஸ் r only. theta தான் நமக்கு கொடுக்கல. ஸோ somehow I have to replace theta in terms of L and R வச்சு எழுதணும். Sin theta is equal to r by L, correct? Opposite by hypotenuse. Appo cos theta will be root of 1 minus sin square theta. Appo r squared by L squared. Cos theta can be written from sin theta. எதுக்கு சார் இப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டினில் வந்து எல்லும் ஆரும் தான் கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுக்கல. விச் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ரீப்ளேஸ் தீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் எல் அண்ட் ஆர். இப்போ இது எல் ஸ்கொயர்டு இங்கே வரும், எல் ரூட் ஆஃப் எல் வந்து மேலே போயிடும். ஸோ இட் வில் பிகம் mg எல் டிவைடட் பை ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட். Any doubt? இதாக புரியாமல் இருக்கா? ஸோ cos theta I am writing it as root of 1 minus sin square theta. So they asked you to find the tension in the string, which we found. Speed of the particle on the v. So v is equal to, you can do the same thing. I can replace theta using these two terms. Sin theta, cos theta தெரியும், which means I can find tan theta. So sin theta is r by L divided by cos theta is this thing. So root of L squared வரும், and அப்புறம் வந்து ஒரு L தனியாக வரும். So root of L squared minus R squared divided by L. இந்த L cancel ஆகிடும். So what is left is R, இந்த R இங்கே வந்துடும். So R squared G divided by root of L squared minus R squared. Remember that is not V, that is V squared. For V வேணும்னாக்க square root of this. So square root of this, so I think it will be 1 by 2, so it will become L power 4. So square root வந்து 1 by 4 எழுதிக்கலாம். Yeah, 1 by 2 power 1 by 2. Any doubts?
ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான். அகெயின் as I always say, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் பார்ட்டில் தான் கஷ்டமாக இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே என்ன டயக்ராம் போடுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதில் தான் வந்து கன்ஃபியூஷன் வரும். இதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான். மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் வந்துடும், மேத்தமேட்டிக்ஸ்லாம் வந்துடும். இதுதான் வந்து நம்ம வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நல்லா பாருங்க. முக்கியமாக நீட்லலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். நீட் அண்ட் ஜேஇல 1 end of a massless. ஸோ இது வரைக்கும் பார்த்தலாம் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? மேபி இது வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி, பட் இதில் வந்து தீட்டா கொடுக்காதனால கொஞ்சம் வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருந்தது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க, கரெக்டாக லிசன் பண்ணுங்க. 1 end of a massless spring of spring constant 100 Newton per meter. ஸோ K கொடுத்துட்டாங்க. Natural length of L is fixed and the other end is connected to a particle of 0.5 kg. அப்போ M கொடுத்துருக்காங்க. lying on a frictionless horizontal table. The spring remains horizontal if the mass is made to rotate at an angular velocity of 2 radians per second. Find the elongation of the spring. Okay, as I always say, first step என்னது, என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டின் படிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? யாரும் சொல்ல மாட்டீங்களா? தத்துவத்திகா, செந்தமிழ் செல்வன், பிருந்தா, ஒன்பது மணிக்கெல்லாம் ஓடிடுறாங்க, ரொம்ப பிஸி எல்லாரும். Tatvatika, what is the first step in these kind of complicated problems? என்ன பண்ணணும் first? Sir, to convert it into diagrams. Okay, very good. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு டயக்ராமை பண்ணணும். அப்போது ஒரு சென்டர் இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அப்புறம் வந்து ஒரு மாஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோதான், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஒரிஜினல் லென்த்து எல்லில் இருக்கு, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே. இது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மாஸ் வந்து இட் வில் ட்ரை டு கம் அவுட். அப்போ என்ன ஆகும், எலாங்கேட்டட் ஸ்ப்ரிங்காக போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் எலாங்கேட்டட்ன்றதுனால இப்படி போடுறோம். அப்போது இங்கே இருந்ததை விட as you start spinning around, right, இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இது பார்த்தோன்னே நமக்கு வந்து ஐயோ இதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். அப்போது as you start spinning, right, இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம எப்படி நம்ம பாலை வந்து ஸ்பின் பண்ணாக்கா எப்படி பால் வந்து வெளியே போக ட்ரை பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங், இந்த மாஸ் வந்து இட் ட்ரை டு கோ அவுட். that we call it as centrifugal force. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ தட் மீன்ஸ் ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு புல் இட் திஸ் வே. அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஹூ இஸ் ப்ரொவைடிங் தி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்? F centripetal force required. இந்த டயக்ராமு, இந்த கான்செப்ட் உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பண்ண முடியாது. இது மட்டும் வந்துருச்சு, இந்த ஐடியா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி.
ஏன்னா இது வந்து இட் வில் ட்ரை டு கோ டுவர்ட்ஸ் திஸ் வே. அப்போ ஸ்ப்ரிங் வந்து இட் வில் ட்ரை டு புல் டுவர்ட்ஸ் திஸ் வே. அப்போது கே இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்ன்றது எக்ஸ்டென்ஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ்ன்னு நம்ம ஹூக்ஸ் லால படிச்சிருக்கோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம், இல்லை எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இங்கே ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது. அப்போது இப்படி எழுதிட்டா இன்னும் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ். அப்போ அதுதான் கேட்குறாங்க, ஃபைண்ட் தி எலாங்கேஷன் கேட்குறாங்க. இப்போ இது வந்து கே இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் தான் எலாங்கேஷன். ப்ளஸ் அந்த டெல்டா எக்ஸை நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? எல்லுன்னு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, டெல்டா எல்லுன்னு யூஸ் பண்ணுவாங்க. மாஸ் கொடுத்துருக்காங்க 0.5 kg. ஒமேகா கொடுத்துருக்காங்க 2 radians per second. எக்ஸ்டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 100 கொடுத்துருக்காங்க. நியூட்டன் பெர் மீட்டர்னாக்கா எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படியே போட்டுடலாம். இப்போ என்ன கொடுக்கல நமக்கு? ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா ஹவு டு ஃபைண்ட் ஆர்? இந்த மாஸ் எங்கே இருக்கும்? ஆல்ரெடி ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருந்தது பிஃபோர் அப்ளைங் சம் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஒரிஜினல் லென்த்து எல்லு, இது வந்து எக்ஸ்டென்ஷன் டெல்டா எல். இல்லை, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ரேடியஸ் என்னது? எனிபடி? ரேடியஸ் என்னன்னு எடுத்துக்கணும்? தத்துவத்திக்கா இருக்கீங்களா? எஸ் சார். பாருங்க, டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. என்ன ரேடியஸ் என்னது? இங்க இருந்த மாஸ் இங்க வந்துருச்சு. இது எல், இது எக்ஸ்ன்ற. அப்போ ரேடியஸ் என்னது? எல் பிளஸ் எக்ஸ். எல் பிளஸ் எக்ஸ், அவ்வளோதான். இதுக்கே எவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 4 into 522 2L 2x. ஸோ 2L, L வந்து 0.5 meters. ஸோ 1 எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். எக்ஸ் என்ன வருதுன்னு குயிக்காக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ 4 into 0.5 2 ஆகிடும். 2 into 0.5 1 plus 2x. So this will become 98 x. X is equal to 1 by 98. Meters. So multiply by 100 will give me in centimeters. So 100 by 98, which is 1 point something. Clear? So x is equal to 100 by 98 in centimeters. So 1.220 200. Are you getting this? Is there a mistake made? You getting this or something else? So x equal to 1 by 98 வருது சார். அதுக்கப்புறம் புரியல, உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, ரொம்ப கம்மியா கேக்குது. x equal to 1 by 98 சார். ஓகே, அப்புறம் மல்டிப்ளை பை 100 பண்றேன் to convert it to centimeters. ஓகே சார். L 2 into L வந்து 0.5, so 1 ஆயிடும். 1 2 into x, so எல்லாம் கரெக்ட் தான்.
I missed anything? Book answer 1 centimeter could be 0.5 into 4. Okay, நீங்க double check பண்ணிக்கோங்க. So I think you should get something close to 1 centimeter. ஓகேவா? ஏதாவது புரியாம இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இஃப் யூ நோ இந்த டிசைன், இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பதி சொல்கிறது அதுதான், நிறையா சொல்யூஷன் புக்கில் வந்து ட்ராயிங், இந்த ட்ராயிங் கூட கொடுக்காம வெறுமனே இந்த இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இது என்னன்னே புரியாது. ஒன்லி இஃப் யூ மேக் அ ட்ராயிங் இட் வில் மேக் சென்ஸ். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்றதாவது தெரியும். Okay, so I have put some more questions over here. You can practice it. Maybe if you have any doubts, we can continue. Patwatika, unga preparation eppadi poitu irukku? Sir, போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, போயிட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன். நல்லா போயிட்டு இருக்கா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டே இருக்கேங்க சார். ஓகே, பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஒரு சில லெசன்ஸ்க்கு இருக்குங்க சார். ஓகே, குயிக்காக முடிங்க, டைம் கம்மியாக தானே இருக்கு. ஏப்ரல் மந்த் ஒன்று தான் இருக்குது இல்லையா? ஸோ 1 மந்தில் வந்து யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் டைம் டேபிள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அது கண்டிப்பாக போடணும். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் பற்றி எனக்கு தெரியல, ஃபிசிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 20 ப்ராப்ளம்ஸ் 10 மந்த் தெரியல எனக்கு, பட் மினிமம் சொல்கிறேன் நான் சொல்கிறது. ஓகேவா? ஓகே சார். அதை பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபிசிக்ஸில் வந்து நல்ல மார்க் இது பண்ண முடியும். அகைன் டைம். சாரி குரு, தத்வதிகா அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வியாழக்கிழமை நமக்கு தேர்ஸ்டே வந்து இந்த கிளாஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி கிளாஸ். அதுக்கப்புறம் we are thinking we will have a biology class on Saturday. இந்த சாட்டர்டேலேருந்து டாக்டர் மாதங்கி தெரியும் இல்லையா, she will try to solve the past question papers at the same time 7:45. Is it okay for you? Yeah, okay, right. Yeah, okay, right. Yes, sir. Agreed. She will be taking from California, but அவங்களுக்கு அங்கே ஏர்லி மார்னிங் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? You know her actually. Thank you, Guru. Carry on. Okay, yeah. Okay, I think we are almost towards the end. So இதுக்கப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது கண்டினியூ பண்றதா இல்லை வந்து we can do some other topic-ன்றதை நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? I given you an introduction. I will, this chance will give to Akshaya. Akshaya, உங்களுக்கு physics கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு I heard. Yes, sir. அதுல எந்த what topic you find it difficult? Let me know tomorrow. Yes, I'll just tell it right now for me. I think 11th, the last little bit, the 2 lessons, simple harmonic motions and oscillations and that stuff. Okay. Yes, sir. Okay. Akshaya is also a potential girl. என்னன்னு பார்க்கலாம் அது. சரிங்களா? Okay. So Akshaya, you are in 11th standard now or you are 12th standard, sir. 12th standard? Full year வந்தாங்க. இந்த வருஷம் she has joined I think Fiji நினைக்கிறேன். Okay. Did not find time. Now I think she is some time. Yeah. No problem. Akshaya, we know her. She is our potential candidate. Anyway, you send it in the group also, Akshaya, so that Sir will come to know that. Yes, sir. Yeah. Okay. One more thing I can tell you is for all others also. Can you see my screen? Yes, sir. Okay. Go to this website guruacademyandlabs.blogspot. So here I have added some useful materials, chapter-wise study. If you go to chapter-wise study, you are talking about oscillations and waves, right?
So Yes, reason sir. why you find oscillations and waves difficult is because it's a multi-dimensional subject, right? Too many oscillations happening at the same time. Yes, sir. So that means, I have created some apps for this, what is phase difference, what is forward moving wave, what is reverse moving wave, how it will change the equation. So there are so many things, this is standing waves. So all these things you can, click on it. தத்துவத்திக்கா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் Okay, sir. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So you can, change this and you can see how the waves equations are there. So for example, y is equal to a sin omega t minus kx. But what is omega? 2 pi by t, correct? And what is k? 2 pi by lambda. So you can change this amplitude, you can change the omega. For example, if I change the omega, if I increase the omega, can you tell me what changed now? Compared to earlier, can you see that it is going a little bit fast? It's moving, quickly. Yes, sir. So that means omega is your angular speed, which means as you change the omega, the speed of the wave will change, right? And now if I change the k, see what happens to, suppose if I change the k, what changed now? Anybody? Tatvatika? இங்க பாருங்க, இது என்ன? What is this? How is this? K is equal to 1 இப்படி இருக்கு. K is equal to 2 அப்படின்னா இப்படி இருக்கு. So what is the difference? தெரியலையா? Can you see that the wavelength has reduced? Because now you can see two waves. Yes, sir. Earlier you saw one wave. Now it is two waves. How did that happen? Because k is equal to 2 pi by lambda. So that means when I increase the k, actually I reduce the lambda. So that means lambda got reduced. So, each application, I would say, each simulation, I would say, spend some 5 to 10 minutes. Okay. You will get some good idea. And then if you have some doubts, you can always bring it. Forward moving wave, reverse moving wave. Already நான் கொஞ்சம் discuss பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் classல. So many people will have difficulty in oscillations and waves. Okay, that's what you said. So my suggestion is spend a lot of time in this. Okay, 5-10 minutes in each application. So blue pathina is moving forward. Red pathina is moving backward. What makes a difference? This is omega t minus kx. This is omega t plus kx. And some of you, I think you are new, so you did not know where to find the handbook. So I think I sent you the link right now. So you can go to the same website over here. So if you go to free e-handbooks, you can access the handbooks over here and you can, download you can study it from the PDF format. You cannot download it, but you can study it in a e-book format. And the waves definitely it is waves and oscillations. It's definitely a slightly difficult topic. So go through it and tell me, where you have difficulty. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா sin theta plot பண்ணிங்கன்னா இப்படி வரும். Sin theta minus pi by 4 plot பண்ணிங்கன்னா you will get this red line. Sin theta minus pi by 2 plot பண்ணிங்கன்னா you will get this violet line. What's happening? As you do the minus, you would think that the wave will move backward, but actually the wave is moving forward. And that is why you got this. Inga pathina omega t minus kx is forward. Inga pathina red one is omega t plus kx is reverse moving. So in the basics la nalla strong pandradhukku these simulations will be very, very helpful. So try to spend some time. And I similarly I have more
applications added over here. So over concept ku or application irukku, so you can make use of it. Idu pathina standing waves vandu it's so many things happening at the same time. Okay, and then this is beat frequency, and some other applications also I have uploaded it over here. We can even think of 2 classes per week, Tatvadika. ஏன்னா இப்போ எல்லாம் லீவ் தானே உங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்கும். Sir, we have classes, sir, in our center. Yeah, I know. But in the evening, 7:45 onwards, you have classes? No, sir. We've got classes till like 6 o'clock. Then after that, we can. I'm just saying, as of now, we need 1 class each. But biology and chemistry, we can keep 1 class, and if required, we can keep physics 2 classes, or if required, we can keep. We'll see. This week we'll have only 1 class. In case there is a demand comes from you, we'll think of 2 classes. Okay. Okay, sir. It all depends on what you want. Whether you need illa idu neenga inda saaroda and book alla and link alla paathu purinjitana enna easy illaya, idu romba pictorial nalla irukku Guru. Yeah. And people who don't know the background of Guru, I will tell you, Guru is an engineer from PhD College of Technology. He went to US and did MS there. Anga or 10 varsham work pannita, again he came back to Coimbatore, and he is into NEET training for the last more than 10 years. So he is a veteran. மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதை விட கொஞ்சம் மோர் குவாலிஃபைட் நம்ம குரு. ஸோ யூ மேக் யூஸ் ஆஃப் ஹிம். தட்ஸ் ப்ரிசைஸ்லி வாட் ஐ ஆல்வேஸ் டெல் டு மை சில்ட்ரன். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஆஃப் டீச்சர்ஸ் நம்ம நிவேதிதா, குரு, ராதாகிருஷ்ணன், அந்த ப்ரொஃபைல்லாம் இட்ஸ் a பிக் ப்ரொஃபைல். யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் தம். அன்லைக் ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கிறது அது வேற ப்ரொஃபைல், அது ஒரு கணக்கு வேற. But here the depth of knowledge will be much bigger in some of these cases. Okay. Yeah. Also, I would recommend students and Keshav sir also, you can share it with other teachers so that they can make use of this. It's open for everyone. I'll do it. All this simulations are very, very useful. Ipo and the students Nivedita, Radha, எல்லாத்துக்குமே ராதாகிருஷ்ணன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். No problem. So for example, in the standing waves பாத்தீங்க அப்படின்னா, as I said, it's like a multi-dimensional subject. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாயில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது பாருங்க, இது நான் எப்படி வாயில எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, ஏதோ ஒரு டிசைனா ஓடிட்டு இருக்கு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ blue is moving in one direction, green is moving in another direction. ஓகேவா? இப்போ some placesல பாத்தீங்கன்னா வந்து இப்போ பாத்தீங்கன்னா blue and green are in the same direction. அப்போ the red line will get added up. It's constructive interference. It's like constructive and destructive interference, sir. Yeah. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா blue and green are in the opposite direction. அப்போ both will cancel each other. அப்போ you can see the red line is reducing. So this is what we call as standing waves. So இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் to understand now, because without simulations you cannot study this actually. Okay sir, thank you all. So you can students நீங்க வந்து ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். I don't know what you want, so unless you tell me what is required, I cannot provide you what is required for you. Okay, thank you. Okay, thank you all. Yeah, thanks. Thank you, sir. Yeah.